வெதர் தான் இருக்கிறதுலயே மோஸ்ட் க்ரூஷியல். கப்பல் அப்படிங்கிறது கடல்ல மூவ் பண்ணுதுன்னா அது நிக்கவே கூடாது. எந்த சமயத்துல எந்த இடத்துல எவ்வளவு காத்து வரும் அப்படிங்கறத நீங்க நுணுக்கமா நீங்க அதை கணிச்சு அதுக்கு தகுந்தாப்புல அவாய்டிங் ஆக்ஷனை எடுக்கணும்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்குமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் உங்களுக்கு அட்வான்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். ஸோ அதுக்கு உங்களுக்கு சேட்டலைட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஹேஸ் டு பி இன் டாப் ஆர்டர். நம்பர் 1. நம்பர் 2, ஒரு கப்பல் அப்படிங்கிறது கடல்ல மூவ் பண்ணுதுன்னா அது நிக்கவே கூடாது. இதுதான் ரெண்டாவது. புயல்ல இருந்து தப்பிக்கணும்னா கப்பல் நிக்க கூடாது, உங்களுக்கு அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன் வரணும். மூணாவது, உங்களோட வாட்ச் கீப்பர்ஸ், அதாவது இந்த 12 to 4, 4 to 8, 8 to 12 வைக்கிறாங்க இல்லையா, அவங்க ரொம்ப அப்சர்வெண்டா இருக்கணும். ஸோ உங்களுக்கு காற்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இல்லை, ஏன்னா காற்று இன்க்ரீஸ் ஆச்சுனாலே ப்ரெஷருங்கிறது ட்ராப் ஆகும். இந்த ப்ரெஷர் ட்ராப் ஆனால் தான் காற்றே இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் இட்ஸ் கால்ட் அ ப்ரெஷர் கிரேடியன்ட்னு தான் சொல்லுவாங்க. இட்ஸ் அ லைன், இமேஜினரி லைன் ஜாயினிங் பிளேசஸ் ஆஃப் ஈக்குவல் ப்ரெஷர் அப்படிங்கிறது தான் ஒரு ஐசோபார், பேரோமெட்ரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்றது. ஸோ அந்த ஐசோபார் க்ளோஸா பேக் ஆயிருந்ததுன்னா ப்ரெஷர் கிரேடியன்ட் இஸ் ஹை அப்படின்னா நிறைய காற்று வரும் அப்படின்னு. அது கொஞ்சம் ஐசோலேட்டடா இல்லை இன்னும் ப்ராடரா இருந்ததுன்னா கம்மி காற்று அப்படிங்கிறது அர்த்தம். அட்லாண்டிக் ஓஷன்ல நாங்கள் யூரோப்லேருந்து நாங்கள் we are coming towards Gibraltar. விண்ட் வேவ்ஸ் எல்லாமே ஜாஸ்தி, நீங்க எந்த பக்கமும் போக முடியாது. ஸோ அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க ஒரு அலைக்கு நேர அந்த கப்பலை நிறுத்திட்டு மெதுவா அதுல ஒரு போட் ரைடு பண்ற மாதிரி நீங்க ரைடு பண்ணணும். இதுதான் உங்களால பண்ண முடியும். நீங்க இது இல்லாமல் நீங்க வேற எந்த கோர்ஸ் எடுத்தாலுமே கூட உங்களால கப்பலை சேஃபா ஆடாம வைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு 1.5 நாள் நாங்க அப்படியே அலையோட நாங்க ஒரு ஃபிஷிங் போட்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அலை வந்ததுன்னா அது மெதுவா அது மேல ரைட் ஆகும். அந்த மாதிரி ஒரு பெரிய கப்பலை 1.5 நாள் ஒரு ஹெவி விண்ட்ஸ் 70-75 நாட்ஸ், அப்படி நாட்ஸ்ங்கிறது 100 கிலோமீட்டருக்கு மேல இருக்கிற ஒரு விண்ட் ஸ்பீட்ல அந்த கப்பல் நிறுத்த வைக்கும் போது அலைகள் ரொம்ப ஹைட்டாவும் வரும், பட் விண்டும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அந்த சமயத்துல it is very difficult for you to experience. அதாவது நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ண முடியும். நான் இப்ப எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு அது உங்களுக்கு நீங்க எனக்கு சொல்லும்போது அலையோட அப்படின்றீங்க, அலை ரொம்ப ஹைட்டா இருந்ததுன்னு வேற சொல்றீங்க. அலையோட டிராவல் பண்ணனும்னா அப்ப மேல ஏறி கீழ இறங்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹில்ஸ்ல டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு கேள்வி. இல்ல, அலை அப்படிங்கிறது நீங்க எங்களுக்கு அந்த பிரெடிக்ஷன் வரும்னு சொன்னேன் இல்லையா, அதுல சிக்னிஃபிகன்ட் வேவ் ஹைட்னு ஒன்னு இருக்கு. இது டெக்னிக்கல் டேர்ம். அதாவது ஒரு 4-5 அலைகள் உங்களுக்கு 4 மீட்டர் 5 மீட்டர்னு வந்தாலுமே கூட திடீர்னு ஒரு அலை 6 மீட்டர் 7 மீட்டர் வரலாம். சோ நீங்க அந்த சிக்னிஃபிகன்ட் வேவ் ஹைட்டை வச்சு தான் நாங்க அவாய்டிங் ஆக்ஷனோ ஒரு பிரிகாஷனரியா என்ன பண்ணலாங்கிறதையோ நாங்க டிசைட் பண்ணுவோம். சோ அந்த மாதிரி வரும்போது ஒரு பெரிய கப்பல் போது 6-7 மீட்டர் அப்படின்னும் போது அதுல நீங்க ஃபாஸ்டா போய் மோதினீங்கன்னா அதுவும் ஒரு அன்கம்ஃபர்டபிள் ஒரு பொசிஷன் கொடுக்கும். கப்பல் ஆடும்போது ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வரும், தலை வலிக்கும். இது மாதிரிலாம் இருக்கும்போது நீங்க அந்த பிரிகாஷனரி மெஷர்ஸ்ல என்ன எடுக்க போறீங்களோ அது பேஸ்ட் ஆன் தி வேவ் ஹைட். சோ அந்த வேவ் ஹைட்டுக்கு ஏத்தாப்புல ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு மேல இப்படி ரைடு பண்றது, அதாவது ஒரு ஃபிஷிங் போட் மாதிரி மேல ஏறி அப்படி இறங்குற மாதிரி இந்த வாட்டர் சர்ஃபர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம கப்பலை பண்ணால் மட்டுமே நம்ம சேஃபா இருக்க முடியும்.